இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆனா நான் சாதிச்சு காட்டுறேன். என்னால முடியும் கவிதா, என்ன நம்பு. வேண்டாம் நீ, ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு தண்டனைன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா இவ்வளவு மோசமான ஒருத்தனை நம்பி நான் அவன் கூட போயிருக்கேங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நீ தப்பு பண்ணல கவிதா. தப்பு உன் மேல இல்ல, எங்க மேலதான். நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணியிருக்கோம். அவன் யாரு என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்காம அவனை உனக்கு நிச்சயம் பண்ணது உன் பெரியப்பா செஞ்ச தப்பு. உன் பெரியப்பா பண்ண எல்லா காரியத்துக்கும் பக்கத்துல நின்னு ஆதரவா அக்கறையா அவருக்கு ஹெல்ப் பண்ணது நான் பண்ண தப்பு. உன்னை பிடிக்கலங்கிற காரணத்தால உன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் அக்கறை எடுத்துக்காம இருந்தது அத்தையோட தப்பு. யோசிச்சு பார்த்தா எல்லாருமே சேர்ந்துதான் உன் வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கோமோன்னு தோணுது. இருந்துட்டு போகட்டும் நீ. உங்க குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். இந்த மாதிரி பேசாதன்னு சொல்றேன்ல. இத பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப நீ என்னோட கிளம்புற என்ன வீரா? தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. சீக்கிரம் போ. எங்கேயாவது ஏதாவது ஒரு வண்டியை புடிச்சிட்டு வா. ஆம்புலன்ஸ் கிடைக்கலனா வேற ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பாரு. கார் கிடைக்குதான்னு பாரு. இந்த டாக்டரையும் நம்ம கூட்டிட்டு போயிடலாம். கவிதாவை சென்னைக்கு கூட்டிட்டு போய் பெரிய ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணலாம். இல்ல காயத்ரி, அவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியாது. வேணா பக்கத்துல இருக்கிற டவுன்ல ஒரு நல்ல ஹாஸ்பிடல்ல சேர்த்துடலாமா? ஐயோ ஐயோ கவிதா, 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 கவிதா என்னாச்சு? கவிதா பாத்துக்கோங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா. கவிதா இங்க பாரு, என்னாச்சு கவிதா? கவிதா, கவிதா, வீரா, கவிதா, கவிதா, கவிதா எந்திரிமா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. கவிதா. டாக்டர் வாங்க டாக்டர். பாருங்க டாக்டர். டாக்டர் என்னன்னு பாருங்களேன். பாருங்க டாக்டர். சாரி சார், ஆல்ரெடி அவங்க இறந்துட்டாங்க. காயத்ரி, என்னாச்சுமா? கவிதாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சுன்னு சொல்லுமா. நான் என்னத்தையா சொல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சியா. என்னாச்சு காயத்ரி? உன் போன் வந்ததுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கவிதாவுக்கு என்னாச்சு? எங்க அவ? என்னாச்சு? மாமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா. கவிதா நம்மளை விட்டு போயிட்டா. நீங்களே போய் உங்க பொண்ண பாருங்க தம்பி. கவிதா, அவசரப்பட்டுட்டியம்மா. ஐயோ, இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டியம்மா.
என்னாச்சு காயத்ரி? ஏன் எதுக்கு இப்படி பண்ணா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா? விதி மாமா, வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாட்டிமா, அவ உங்களை பார்க்கணும் சொல்லிட்டு தானே வந்தா. உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றதா சொன்னா. அங்க என் வீட்டு மனுஷங்களால கொடுக்க முடியாத நிம்மதியும் ஆதரவும் உங்க வீட்டுல கிடைக்கும் நம்பித்தானே அவ வந்தா. அதையெல்லாம் நம்பித்தானே அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்ச. ஆனா இப்படி ஆயிடுச்ச பாட்டியம்மா. அப்பா, எனக்கு தெரியலையாப்பா. இந்த பொண்ணு ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா எனக்கு ஒண்ணு தெரியலையாப்பா. அப்பா, சாக போற நேரத்துல அவ சொன்னதெல்லாம் கேட்டா என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்காவ. இன்னும் என் உசுறு போகாம இருக்க. அத நினைச்சாதான் எனக்கு வெக்கமா இருக்கு. பாட்டி, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. மாமா, பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் அந்த ரவிதான். என்ன காயத்ரி, என்ன சொல்ற நீ? தப்பு பண்ணிருக்கோம் மாமா. நீங்க, நான், எல்லாருமே நமக்கே தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். கவிதாவோட வாழ்க்கைய நாம செஞ்ச தப்புக்கு விலையா கொடுத்திருக்கோன்னு எனக்கு தோணுது. கடவுளே, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னது எந்த வகையிலயும் பொய் இல்ல மாமா. ரவி மோசமான பையன்தான். அது தெரிஞ்சுதானம்மா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். அதுக்கப்புறம் என்ன? சார், நீங்க கல்யாணத்தை நிறுத்தினதே ரொம்ப லேட் சார். தப்பா நினைக்காதீங்க. நீங்க பார்த்த மாப்பிள கவிதாவோட வாழ்க்கைய சூறையாடிட்டான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல மாமா. இந்த சம்பவம் நடந்தப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். வீட்டுல கவிதாவை கவனிக்க யாருமே இல்ல. ரவி வந்து அவளை கூட்டிட்டு போயிருக்கான். 1 மணி நேரம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கணும்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அயோக்கிய ராஸ்கல். உண்மைதான் மாமா, அவ அயோக்கியனா தான் இருந்திருக்கான். முதல்ல இருந்தே திட்டம் போட்டு சரியா காய் நகர்த்தி இருக்கான். அவன் ஏன் இப்படி செஞ்சான்னு எனக்கு புரியல. ஆனா கவிதாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு ரொம்ப தெளிவா தீர்மானமா அவன் திட்டம் போட்டிருக்கான் மாமா. என்கிட்ட ஒரு வார்த்தை அவன் சொல்லி இருக்கலாமேம்மா. இப்படி பண்ணிட்டாலே பாவி ஆவி. இல்ல மாமா, அந்த விஷயத்திலயும் தப்பு கவிதா மேல இல்ல மாமா. என்னோட தப்பு தான்னு சொல்லணும். பொதுவாக எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வாழ வைக்கிறது வைஃபை கனெக்டிவிட்டியோட இருக்கிற இந்த ஆஃபீஸஸ் தான். ஐயோ 12 o'clock ஆயிடுச்சே. அந்த பிபிடி அனுப்பணுமே. அந்த பிபிடியை 2 o'clock அனுப்புறேன்னு சொல்லிடா. யாராவது என் பென்ட்ரைவ் பார்த்தீங்களா? ஐம் ஆஸ்கிங். நோ, மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க 10 என்றதுக்குள்ள. ரோஸ், ஐம் ஆன் டயட். எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஹே, உருளைக்கிழங்கு அது. கூட 2 பீஸ். ஐம் கோனா ரிசைன் மை ஜாப். சார், நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் ஏதோ கசமுசாவும் சார். சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல, 2 கிழம். ஐ ஹேட் திஸ் கம்பெனியா, ஐ ஹேட் திஸ் கம்பெனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மெட்ராஸ் மீட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பிடிக்கலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதா என்கிட்ட பேசணும்னு விரும்பி 2-3 தடவை முயற்சி பண்ணா. ஆனா ஏதேதோ காரணத்தால என்னால பேச முடியாம போயிடுச்சு. நான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும். அதை செய்ய தவறிட்ட. வாயில பூச்சி அவ.
பாவம் அவ என்ன பண்ணுவா? என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க நம்ம வீட்ல இருக்கவும் முடியாம கிளம்பி இங்க வந்திருக்கா. பாட்டியால என்ன பண்ண முடியும்? அவங்க வயசானவங்க. பாட்டி வீட்ல இல்லாம இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா மாமா. இப்படி ஆயிடுச்சம்மா. என் தம்பி குடும்பம் ஒரு தெரியாம அழிஞ்சிடக்கூடாதுன்னு நான் மனசார விரும்பினேன். எப்ப கவிதாவை சத்திரனும் உசுரோட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவங்க 2 பேரும் என் பொறுப்புன்னு மனசுக்குள்ள சபதம் எடுத்துக்கிட்டமா. கவிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு அவளை நல்லபடியா வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டமா. என் பொட்டாட்டியும் பொண்ணும் இதுக்கு எதிரா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மனசை மாத்திர முடியும். அவங்களையும் கவிதா மேல அக்கறை உள்ளவங்கள மாத்திர முடியும்னு நான் மனசார நம்பின காயத்ரி. எல்லாமே போச்சு. எதுக்குமே இப்ப அர்த்தம் இல்லாம போயிடுச்சேம்மா. எனக்கு அது எல்லாத்தையும் விட ரவி செஞ்ச அந்த துரோகம் தான் பெருசா இருக்கு மாமா. வாழ்க்கையில நான் யாரையும் இப்படி ஆடி மனசுல இருந்து வெறுத்ததே இல்ல. இப்ப எனக்குள்ள பொங்கிட்டு வர கோவமும் வெறுப்பும் எனக்கே புதுசா இருக்கு. சும்மா விட மாட்டேமா, சும்மா விட மாட்டேன். சத்தியமா சொல்றேன். என் தம்பி பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்குனவன அந்த கொலகார பாவிய நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேம்மா. ஐயோ, விட மாட்டேன். அவசரப்படாதீங்க மாமா. யோசிச்சு எதை செஞ்சாலும் நிதானமா செய்யணும். அந்த ரவி யாரு? அவனுக்கும் கவிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணான்? கவிதாவோட வாழ்க்கையை நாசமாக்குறதுல அவனுக்கு என்ன லாபம்? இதுக்கான காரணத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்லனா இது தொடர் கதையா தானே ஆகும். என்னென்னமோ பேசுறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு எதுவும் புரியலம்மா. இன்னைக்கு என் பேத்து உசுரோட இல்லையே. இதை விடவா மத்ததெல்லாம் பெருசு? அப்படி இல்ல பாட்டி. கவிதா நம்மளை விட்டு போன வருத்தம் காலாகாலத்துக்கும் நம்மளை விட்டு போக போறது இல்ல. ஆனா இப்ப நடந்த இந்த அக்கிரமம் இன்னொரு தடவை நடக்க கூடாது இல்லையா? இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் வந்துடக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய சரியான காரியம் இதுவாதான் இருக்கும். ரவியோட உண்மையான நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்காம இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு முடிவு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மாமா. புரியுதுமா, புரியுது. முதல்ல அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிப்பான். அவனை சும்மா விட போறதுல காயத்ரி. சத்தியமா சொல்றேன். என் தம்பி பொண்ணோட வாழ்க்கைய சீர்குலைச்சவன கதற கதற அடிக்கல. என் பேரு தர்மலிங்க இல்ல. சார், நான் போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சொல்லுங்க அண்ணி. ஹாய் சுப்பு, எங்க இருக்க? நான் இங்க வீட்ல தான் அண்ணி இருக்கேன். என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கவிதா இருந்தால அவ செத்து போயிட்டா. என்ன நீ சொல்றீங்க? ஏய், நீ எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுற? சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது. இப்படி ஷாக் எல்லாம் ஆகக்கூடாது, புரியுதா? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்கேன், அதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும். எனக்கு சுத்தமா புரியல அண்ணி. என்ன அண்ணி சொல்றீங்க? என்னாச்சு கவிதாவுக்கு? எப்படி திடீர்னு? இத பார், நீ பதட்டப்படுறத முதல்ல நிறுத்து. நீ ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்னேனே தவிர நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடணுங்கிறதுக்காகலாம் இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல,
வேண்டாத விருந்தாளியா நம்ம வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருந்தால. அவ எப்படா ஒழிவான் காத்துக்கிட்டு இருந்த. ஆக்சுவலா இன்னும் சொல்லணும்னா அவளுக்கு எங்க அப்பா கல்யாண ஏற்பாடு பண்ணாருல்ல, அப்பவே அது பிடிக்கலதான். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த. இவ எப்படியாவது ஒழிஞ்சா போதும்னு நான் நினைச்சேன். சரி அப்படியாவது போய் தொலையும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கலையா, இப்ப மொத்தமா ஒழிஞ்சிடுச்சு. ஐயோ அண்ணி, இப்ப எதுக்கு அண்ணி இதெல்லாம்? முதல்ல கவிதாவுக்கு என்ன ஆச்சு? அவ எப்படி செத்து போனா? முதல்ல அத சொல்லுங்க. ஏய், இது என்ன கேள்வி? அந்த ரவியோட நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சு. பார்ட்டிக்கு அந்த துக்கம் தாங்க முடியாம போய் அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போச்சு. உன்கிட்ட நான் சொன்னேனா இல்லையான்னு தெரியல. அவள் லாஸ்டா போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கா. அதுல என்ன எழுதியிருந்தா தெரியுமா? நான் சாக போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஆமா அண்ணி, கோவில்ல கூட சொன்னீங்களே. அதேதான். அந்த லெட்டர் நல்ல வேலையா நான் யார்கிட்டயுமே காட்டல. இன்னும் சொல்லணும்னா அந்த லெட்டர் யார் கண்ணிலுமே படல. தப்பி தவறி அது காயத்ரி மட்டும் பார்த்திருந்தா கவிதாவை சாக விட்டுருக்க மாட்டா. ஏன்னா அவதான் சாக போறேன்னு லெட்டர்ல தெளிவா எழுதியிருக்கால. இல்ல அண்ணி, எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. பாவம் கவிதா, அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க. இத பாரு, நீ கொஞ்சம் பேசாம இரு. இந்த பாவம் பாக்குறது, புண்ணியம் தேடுறது இதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. முதல்ல பாவம் பாக்குறதுக்கும் ஒரு தராதரம் இருக்கணும். ஏ, உனக்கு மறந்து போயிடுச்சா? இதே கவிதா தான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள போந்து நம்ம யாருமே உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சா. நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன். நீங்க எல்லாரும் அவளை மன்னிச்சிருக்கலாம், என்னால அவளை மன்னிக்கவே முடியாது. ஏதோ போய் தொலைஞ்சான்னு நினைக்கிறத விட்டுட்டு சும்மா பாவம் புண்ணியம்னு பேசிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் இத பாரு, உனக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப போன் பண்ணி சொன்னேன். ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அவளோட கல்யாணம் நிக்கிறதுக்கு நீயும் காரணமா இருந்திருக்க. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? ஐயோ, பதட்டப்படாத. தப்பாலாம் எதுவும் இல்ல. நீ பேசினது அடிப்படையா வச்சுதான் எங்க அப்பா அந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவு எடுத்தாரு. அந்த விதத்துல கல்யாணம் நிக்கிறதுக்கு நீயும் காரணமா இருந்திருக்கல்ல, அதத்தான் சொன்ன. அண்ணி, ஆனா சத்தியமா நான் எந்த தப்பான நோக்கத்திலயும் அந்த மாதிரி பண்ணல. ரவிய மீட் பண்ணி பேசி அவனோட மைனஸ் எல்லாம் எடுத்து சொல்லி அவன் மனச மாத்தி போத பழக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக தான் பேசினேன். நல்லபடியா கவிதாவோட குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக தான் நான் அவன்கிட்டயே பேசினேன். இத பாரு சுப்பு, நீ என்ன நினைச்சு வேணாலும் அவன்கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா நடந்திருக்கிறது நல்லதா தானே நடந்திருக்கு. ஒரு தொல்லை விட்டது, அதுவும் எவ்வளவு பெரிய தொல்லை. வீட்டுக்குள்ள எப்பவும் ஒரு கொலைகாரிய வச்சுட்டு வாழ்றது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? உண்மையிலேயே நான் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஆனாலும் எனக்கு சங்கடமா தான் இருக்கு அண்ணி. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, என்ன சொல்லணும்னு புரியல. சின்ன பொண்ணு கவிதா, அவ பாட்டி ஏதோ தப்பா சொல்லி கொடுத்து அவ அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாளே தவிர உண்மையிலேயே அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு இப்ப தோணுது. ஏய் சுப்பு, எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். செத்து தொலைஞ்சிட்டால, அதோட முடிஞ்சது. தேவையில்லாம அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. நீ போய் உன் வேலை என்னவோ அதை போய் பாரு. நான் போனை வைக்கிறேன். பாய். யாருங்க வீட்ல? வாமா வாமா, உட்காருமா. மன்னிக்கணும் சார், நாங்க ஒன்னும் உட்காந்து கதை பேசிட்டு போறதுக்காக வரல. உங்க புள்ள எங்க இருக்கான்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்ல இருந்தானா வர சொல்லுங்க. ரவி வீட்ல இல்லையம்மா. எங்க போயிருக்கான்னு தெரியுமா? நீங்க யாரு தம்பி? ரவிய பத்தி நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? நான் கேட்க வேண்டியதுதான் அவரும் கேக்குறாரு. உங்க புள்ள எங்க போயிருக்கான்னு தயவு செஞ்சு சொன்னா நல்லா இருக்கும்.
மேற்கொண்டு எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி உங்க புள்ள இருக்கிற இடம் தெரியறது தான் நல்லது. இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாவது வெளியே போயிருப்பான். பாவிகளா, கொலகார பாவிகளா, வெக்கமால உங்களுக்கெல்லாம்? இப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டு அவன் யாரு என்னன்ற உண்மை எல்லாத்தையும் மறைச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா உங்களுக்கு? உங்களெல்லாம் சும்மா விடுறதே தப்பையா? தம்பி, வார்த்தை அளந்து பேசுங்க. நீங்க யார் என்னன்னு தெரியாது, வந்ததுல இருந்தே நான் பாக்குறேன். வா போன்னு ஒருமையிலே பேசுறீங்க. அப்படி என்னங்க என் பையன் தப்பு பண்ணா? இப்படி கேக்குறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்க புள்ள என்ன தப்பு செஞ்சான்னு தெரியாதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா உங்க புள்ளைய நம்பிட்டு இருக்கீங்களா நீங்க? உங்க புள்ள ஒரு கொலை பண்ணிட்டான். அதிர்ச்சியா இருக்கா? உங்க பிள்ளைக்கு பாத்திருக்கீங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தான் சொல்றேன். கவிதா இன்னைக்கு உயிரோட இல்ல. அவ சாகிறதுக்கு உங்க புள்ளதான் காரணம். என்னங்க இது? என்னங்க சொல்றாங்க? இல்லம்மா, நீ போய் சொல்ற. இங்க பாரு, நீ ஏதோ உள்நோக்கத்தோட வந்து கலாட்டா பண்ற. மரியாதையா நீ வெளியில போயிரு. ஏய், வாயை மூடு. யாரும் உள்நோக்கத்தோட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? வயிறெல்லாம் எரியுது. உங்க புள்ள என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? போதை மருந்துக்கு அடிமையான அந்த ராஸ்கல் கவிதாவை ஹோட்டல் கூட்டு போய் அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாயா? இத பாருமா, நீ தேவையில்லாம ஏதோ சொல்லி கலவரம் பண்ண பாக்குற. நீ நினைக்கிற மாதிரி என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. இது பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கவிதா சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லிட்டு தான் செத்து போயிருக்கா.